நல்ல விளக்கமாக இருக்கிறது. விளக்கென்று 14,000 வேண்டிய ஆட்டை அறுத்து 60,000 செலவாக வெளிவந்தவர்கள் சரியாக அந்த ஆட்டு மாம்சத்தை சூழ்நிலை செய்தவர்களே இதுதான் இந்த உமத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நாம் இதுக்கு கல்லூரி சொன்னாலும் சரி, ஆண்கள் சரி, நீங்க எந்த பேர் எல்லா உருசுகளையும் ஒப்புக்கொள்ள உருசுகள் நடக்கக்கூடிய ஹராம்களும் தப்புகளும் ஆளுங்களும் கடைக்குறவாளும் தொழிலில்லாமல் போவதும் நாயனை கொண்டு நடப்பதும் அதில் நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் தவறுதான். என்பது அரூஸ் என்ற வார்த்தை நமக்கு நல்லா தெரியும். சகையின் வாழ்க்கையின் முஸ்லிமில் எல்லா அச்சுறுத்தலும் ஒரு உண்மையான மனிதன் மரணித்து விட்டார், அந்த உண்மையான மனிதன் மரணித்து விட்டார், சாதியான மனிதன் மறைத்தார், அந்த மனிதனுக்கு ஒரு கவலை சென்றார். கவலை போறதை நீங்க பாருங்க, சாதாரண மனிதன் சொல்கிறார்கள் கவலை மாற்றக்கூடிய மாற்றத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த கவனிக்கக்கூடிய மனிதன் நம்ம எல்லாம் நாங்கள் நம்ம என்ன ஒன்றா போற ரசூலுல்லாஹ் கவனிச்சா ஒன்றை சந்திக்கலாம். ரசூலுல்லாஹ் சந்திக்காதவர்களான நாம் ரசூலுல்லாஹை சந்திப்பது கவலை எங்காலும் சந்திப்பார்கள். முஸ்லிமார்கள் முஸ்லிமார்கள் காப்பாளர்கள் எல்லாருக்குமே கவல்களுக்கு ரசூலுல்லாஹை காண்பிக்கப்படும். இதற்கு ஒரு இல்லையா எல்லா ஹதீஸுகளும் இருக்கிறது. இதெல்லாம் இவன் சொல்ல மாட்டான். அவர்கள் காணிக்கப்படுகின்ற ஒரு எப்படி கேட்பார்கள்? மாற்றக்கூடிய நாமப்படி ரசூலுல்லாஹ் இந்த ரசூலுல்லாஹை காட்டிட்டு மாற்றக்கூடிய நாமப்படி இவர்கள் கேட்பது என்ன மாற்றக்கூடிய நாமப்படி என்று அவர்களுடைய மையத்திற்கு பேர் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த மையத்திற்கு அதுக்கு விளக்கம் அறிவு பேரதி எதை இல்லாத சொல்ல முடியும். கல்வி மாதிரி கட்டைய மாதிரி மற்ற மாதிரி திறக்காக இருந்தா இந்த உங்களை மாற்றக்கூடிய ஆர்வத்தை கேட்க முட்டாள்கள் இந்த கௌசிக்கமான அவங்க ஒரு அடக்கி சொன்னா அதோட முடிஞ்சிச்சு. இந்த கல்வி கட்டமாக இருந்தா இந்த மரம் இருந்தால் அந்த மையத்தை முடிஞ்சிச்சுக்கிறீங்க. நீங்க ரொம்ப யோசிச்சுப்பா மாற்றக்கூடிய ஆர்வத்தை என்று உங்களுக்கு மையத்தை பார்த்து எடுக்க வேண்டும் சொன்னால் அந்த மையத்துக்கு ஹயாத்து வேண்டாமா? ஹயாத்திற்காக உயிரிற்காக என்ன சொல்றாங்க வழங்கக்கூடிய நிர்வகிக்கும் அறிவிக்கும் கோபங்களும் எட்டாவதும் இதோடு இல்லாத எப்படி கேட்கிறது? எனவே கப்பல் வைத்தால் அதுக்கு பிறகு ஹயாத்து என்பது மூன்றாவது காப்பீடு அந்த கப்பலை வைத்து நன்கொரு சொந்தத்தினுடைய நிலத்துக்கு அனுமதிப்பார்கள். காப்பாளர்கள் அவாத அனுமதிக்கிறே கிடப்பார். அதாவது தேவைகள் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால் கருங்கட்ட மாதிரி கண்ணு மாதிரி மரமுடி மாதிரி திறனாக பூமியாளர்களுக்கு சொந்தத்தினுடைய நிலத்தை அனுமதிக்க முடியும். எனவே நீங்கள் இந்த உடலுக்கு உடலுக்கும் உயிர் பிரிவதை என்பதுதான் மௌத்துடைய அர்த்தம். அந்த பிரிந்த உயிரை கவர்களை அவர்கள் திருப்பப்படுகிறது. அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பையும் உறுதியும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் உலகத்தை அனைத்தையும் பார்த்து விளக்கி அனைத்தையுமே கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் கற்றுக் கொடுத்த அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ் செய்கிறார்கள். இந்த விஷயத்தை அவர் அவர்களுக்கு மாற்றக்கூடிய ஆர்வத்தை நாயகத்தை காட்டிட்டு ஒரு யாருக்கு கேட்பார்கள். உடனே இந்த மனிதன் உண்மையான மனிதனாக இருந்தார் சொல்லுவார். அந்நியவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவுளியாக்களை நேசித்தவர்கள், அம்பியாக்களை நேசித்தவர்கள், எண்ணெய்த்தவர்கள், மரியாதை செலுத்தியவர்கள். இதை ஈமான் இஸ்லாமோடு அந்த முன்னோர்களான சாலிஹீன்கள் சஹாபாக்கள் 50 வாழ்க்கையை வாழ்க்கையவர்கள் அந்த உண்மையாளர்கள் அவர்கள் சொல்லுவார்கள். இது எந்தெந்தக்கும் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்று அந்த மையத்தை எழுதும்.
முக்மீனான எந்திருந்தற்கு மதிப்பப்பட்ட அல்லாஹ் அவருடைய தூதர் முஹம்மது என்று சொல்லுவார். இன்னைக்கு ஒரு ஆள் மௌலா போய் கபூல் எடுத்தார், அவர்களுக்கு சொல்வார் முக்மீனாயிருந்தார். சந்தேகமே இந்த சகோதரர்களே, இது சஹீஹ் புகாரி முஸ்லிம் எல்லா காரணங்களையும் சொல்லுவார். இன்னைக்கு பார்க்காத மனிதர்களாக நாம் அல்லாஹ் அவர்களுக்கு வாக்கியத்தை இதுவாக வரைவிட்டால் அல்லாஹ் நான் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சூழல் என்ற மையத்தை சொல்லும். இந்த ஹதீஸ் எவனால சொன்னாரா? இந்த வரம் கிடையாது. சொல்லிக்கலாம் இல்ல, இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்லித்தான் அது சொல்றது மாற்றம். இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. போதுமே புகாரில் ஒன்றும் சொல்ல மாட்டான். இதெல்லாம் சொல்லிட்டா அவனும் நம்ம வர வேண்டியது. அவருடைய பிடிக்கும் சொத்து முதலிருந்து நமக்கு சொல்லி தர வேண்டியது. இப்படி சொல்ல வைக்கிற மையத்தில சொல்ல உடனே அதுக்கு பிறகு கேள்விகள் நாங்கள் ரொம்ப மாவட்ட கேள்விகள் எல்லாருக்கும் பதில் சொல்ல பிறகு அந்த மையத்தினத்தில் செயல்படும். இன்னும் பொதுவாக தூங்குவதை போல இருக்கும். என்ன முதல் வீட்டில் சொல்றாங்க அவருக்கு விளங்குற அயாத்தின இன்னும் நீ தூங்கு முடிஞ்சிருக்கிறார். தூங்குறாங்க பார்த்து தூங்குறது அல்ல. யோசிக்க என்ன முன்னருக்கு அழைத்து இந்த மையத்தை பார்த்து உட்கார வச்சு என்ன சொன்னாங்க எல்லாம் கேள்விக்கு வந்து சொல்லப்போம். அந்த முஸ்லீமை பார்த்து இன்னும் நீ தூங்கு அப்ப முடிஞ்சிருக்கிறார் இல்லையா? முடிச்சிருக்கிற தூங்குறாங்க தூங்கு இருக்குன்னு கொஞ்சம் தூக்கிலே பாயில நம்ம போய் நல்ல தூங்குறாங்க அது சொல்றா பைத்தியக்கார மூழ்கிக்கிறார்கள் பேசிக்கிறார்கள் எல்லாம் தெரிஞ்சு நம்ம சாதாரண போய் தூங்கப்பா இது வழி தூங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முடிக்கிறதுக்கு சொல்லி இன்னும் நான் புதுவாக படுத்துற மாதிரி இந்த தமிழ்நாட்டை பற்றி முக்கியப்பாங்க. புதுவாக தூங்குவாங்க கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணதுக்கு அவன் 10 நாள் 2வது நாள் போன தமிழ்நாட்டில் தூங்க வரலாம். பட்டு தூங்குவாதிமா நீங்க சொல்லுங்க. அதீதத்தில் சொல்லலாம் வசிக்கலாம் இதற்கு புதுவாக சொல்ற முழுவதுமே அல்லாஹ்வுடைய கருத்துக்கள். புதுவாக தூங்குறவரை தூங்கு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் கியாமத் முடிஞ்சார். இது வளர்ந்து எல்லாரும் கல்யாணம் பண்ணாலும் தெரியும். அது நீ போய் தூங்கப்பாடு மாப்பிள்ளைக்கு போய் பாப்பாவும் கடந்து நீங்க ரொம்ப நேரம் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் வீட்டில் நான் பார்த்துக்கிற மக்களைய அப்படின்னு சொன்னா இவன் போராட்டம் அப்படின்னு தூங்கலாம். இதே போல சொல்லுங்கள். அவருடைய நீண்ட காலத்தினுடைய எதிர்பார்ப்புடைய எல்லா ஆசார வார்த்தைகளை எல்லாம் அவருடைய இளவரச திருமணத்தினுடைய இறந்தங்களை நிறைவேற்றிருப்பாரும் இதுபோல பல நாடுகளை எதிர்பார்த்து கொண்டிருந்த அம்மா அவர்கள் செய்ய முடியாது. அந்த சொற்களை நகரத்துகளை அந்த தமிழை அவர் அறிவிக்கிறார், சுகிக்கிறார், நகரத்துக்களை அவர் சுகிக்கிறார். இதற்கு அரபி வாதகம் என்றால் லோகத்தில் உருவாக்குறது இந்த அருசுதான் உருசுதான் குரு செய்கிறப்போ எல்லாரும் அவுளியாக்களை மக்காமல் அவுளியாக்களை அவருக்காக நடத்துவோம். ஏன்னா உருசு அவருக்கு கிடைக்கிறதெல்லாம் சொர்க்கத்தில் நேரத்தில் அதற்காக உருசு என்று சொல்லி பேசுவது. அந்த மாப்பிளையான கருவத்தினாலும் இது இதுதான் அந்த வழியுடைய பேருக்காகவும் அந்த வழியுடைய கபலக்கூடிய வழியுடைய பேருக்காகவும் அந்த முக்கியமானவருடைய பேருக்காகவும் பொதுவாக அதை ஒவ்வொரு செய்திக்கு உருவத்தை சொல்லுவோம். அங்க வந்து ஏதாவது நம்ம தியாகம் செய்து முதலோ ராசியோ உதாரணத்திலோ ஏதோ ஒரு மனுஷன் நடத்தி அந்த தவறு வந்து எடுத்துக் கொடுப்போம். அவ்வளவுதான் அதுக்கு ஒன்று சொல்லுவோம். இது எங்க ஆணையர்கள் அந்த உருவத்தில் தவறுகளை நீக்கிறது நேரத்தில் அந்த தவறு தவறையுமே நாம் எடுத்துக்கொள்வோம். அதை தடுக்கவும் செய்வோம், சொல்லவும் செய்வோம். சகோதரர்கள் அங்க
ஆண்டவர் சுத்தம் செய்வது யாராலும் தெரியாது செஞ்சுக்கணும். அது அங்கே வந்து ஆணையை இருக்கிறது, இல்லாட்டி ஏதாவது விருத்தி செய்கிறது, இதெல்லாம் சம்பந்தமான வேலைகள் தான் இந்த இந்துக்கள் அமுஸ்லிமார்கள் செய்வதை போட்டுள்ளார். வேலைகள் என்ன அந்த ஊசில் யாராவது செய்யறாங்கன்னா முடிச்சுக்கிறாங்கன்னா ஏதோ புதிய நிலையை முடிச்சுட்டு வந்திருப்பான், ஏதோ தொழிலாளர்கள் அனைத்து வந்திருப்பாங்க. ஊசுக்கு உடனே தொழிலாளர்களுக்காக ஊசு நடத்தார்கள் தொழிலாளர்களோ, ஊசு நடத்துறவர்கள் பத்து நடத்துறவர்கள் தொழிலாளர்களோ, பிறகு குடிக்கிறார்கள், பிறகு ஹராம் செய்கிறார்கள். இப்படி ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். என்னமோ அவர்கள் வந்து பேசாண்டைக்கு ஏதோ அந்த வலியுறுத்தலாக பற்றிருக்கிறார், ஒருவாக அவனுக்கு இதாயத்து கிடைக்கிறார். அப்போ அவர் இதாயத்தை கொடுக்குமாறாக அவர்கள். எனவே சமூகத்தில் இதுதான் ஊசி என்றும் இதுதான் கல்லூரி என்றும் இதுதான் விழாக்கள் பகுதிகளா அது அவசராக்களுடைய ஆண்டுகளா என்றால் என்பது இந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். எனவே நம்ம விஷயத்திற்கு கடைசியாக முடிக்கிறேன். அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தை தவிர ரொம்ப சுருக்கமாக